உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது உங்களுடைய நம்பிக்கையான குழந்தை பாக்கியம் சம்பந்தமான செய்தி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பேன் மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குரு பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டு சிறப்பாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இன்றைக்கும் தொடருதுங்க. மேலும் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் போன்ற யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. சிறப்பான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே செஞ்சு முடிச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்றதை நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல புகழை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பொது காரியங்கள் இன்னைக்கு ஈடுபட்டு அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த புகழை இன்றைய தினம் கட்டாயமாக அடைய முடியும். மேலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான ஒரு சண்டை போடும் மனப்பான்மையும் இன்றைய தினம் நீங்கள் ஒழித்து விடுவது நல்லதுங்க. அதாவது மோதலை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் கண்டிப்பாக நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் உங்களது உடனடி செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாகவே இருக்குங்க. எனவே வரவும் செலவும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பணப்பிரச்சனை ஏற்படுத்தாத வண்ணம் கையை கடிக்காதவாறு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டைட் இன்னைக்கு இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக அமைச்சு தர ஒரு உதவிகரமாக இருக்கும். நல்ல ஒரு மனநிலையில் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க அது உதவிகரமாக உற்சாகமாக அமைய அது வாய்ப்பாக இருக்குங்க. எனவே குடும்பத்தோடு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கக்கூடிய இன்விடேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகமான சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எப்படிப்பட்டாவது நம்ம சொன்ன விஷயத்தை காப்பாற்றணுன்ட்டு நீங்கள் இன்னைக்கு அயராது உழைப்பீங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக மிகச்சிறப்பாக இருக்குங்க. திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் கெட்டிமேல் சத்தம் கேட்குங்க. அந்த அளவுக்கு திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையும். சில விட்டு போன வரங்கள், உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன வரங்கள் கூட இப்பொழுது உங்கள் வாயில் தேடி வந்து நிற்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே வரன் தேடி வரும். அது இன்று தினம் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு மேரேஜுக்கான நல்ல சூழ்நிலை இருக்குது. இப்போ பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா இன்னும் ரொம்ப லேட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுதுங்க. எனவே முடிந்தவரை இப்பொழுதே நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு திருமணத்தை முடித்துவிட கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. திருமணமாகி குழந்தையை பாக்கியமே இல்லாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இளம் தம்பதியருக்கு இப்பொழுது திருமணத்தில் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே புத்திர பாக்கியம் என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியை தருவதாக அமையும். 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளா இப்பொழுது 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தத்தில் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அந்த நல்ல செய்தி மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. அமைதியான ஒரு நாளாக, அற்புதமான நாளாக இன்று தினம் அமையும். தொழிலில் புதிய பார்ட்னர் இன்னைக்கு தானாக சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களது வியாபாரத்தில் ஏதாவது விரோதங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் காலப்போக்கில் அது மாறுங்கிறத மறந்துடாதீங்க. எனவே காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய சீனியர்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய பாராட்டுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் நீங்கள் இன்றைய தினம்
தனிமையில் இருந்து உங்களது நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் தனிமையில் இருக்கிறதும் உங்களுக்கு மனச அமைதியை தருவதற்கு முழுமையாக ஒத்துழைக்காது. இன்றைய தினம் முடிந்தவரை நீங்கள் உங்களது வேலைகளில் கவனம் செலுத்தி கண்டிப்பாக கடினமான உழைப்பை நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. உங்களுக்கு மிக மிக சிறந்த வகையில் உங்களது கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மீது நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். ஆனால் நீங்கள் இன்றைய தினம் யோசித்து நிதானித்து செயல்படுறது, உட்கார்ந்து எந்த பிரச்சனையும் அமர்ந்து ஒன்றாக பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. லைக் பட்டனையும் தட்டி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே நீங்கள் பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுக்குமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 9 9 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பார்ட்னர் இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தில் சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வியாபாரத்தில் ஏதாவது விரோதங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை உங்களது தொழிலில் இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதற்கான சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அந்த புரிதல் காரணமாக இன்னைக்கு நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது மூலமா உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையும் உங்களுக்கு கிடைக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்க கத்துக்குவீங்க. அதை பயன்படுத்தி இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி கண்டிப்பாக பாராட்டுகள் பரிசுகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு. அலுவலக பணிகளில் உங்களை உயர் அதிகாரிகள் இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க. சீனியர்ஸ் உங்களை பாராட்டி மகிழ்விக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தன வரவு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எனவே அதன் மூலமாகவும் மன நிம்மதி ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்க அப்படிங்கிற விஷயத்தோட நாளை தினம் உங்களை சந்திப்பதற்கு முன் இப்பொழுதே நமது மீனன்புடைய ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமது வீடியோக்கள் அப்லோட் ஆனால் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. எப்பொழுதும் நமது ராசி பலன்களை நீங்கள் அடிக்கடி உடனுக்குடன் நீங்கள் கண்டிப்பாக நாளுக்கு நாள் தெரிந்து கொள்ள முடியும். Thank you friends. Have a wonderful day.